தீபாவளி திருநாள் அன்று எலியம்மையார் வீடு தீப ஒளியில் ஜொலித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் வீட்டில் கசமுசா கசமுசா என்று பேச்சு சத்தம். என்னவென்று பார்த்தால் எலியம்மையாருக்கும் குட்டி எலிக்கும் வாக்குவாதம். என்னவாக இருக்கும் என்று கவனித்தால் குட்டி எலியை குளிக்க வைக்க எலியம்மையார் போராடி கொண்டிருந்தார் என்று தெரிய வருகிறது. மறைப்பு இல்லாமல் குளிக்க மாட்டேன் என்று சபதம் செய்து கொண்டிருந்தது குட்டி எலி. அந்த சமயத்தில் குரங்கு மாமா தீபாவளி பட்சணங்களோடு தங்கை வீட்டிற்கு வருகிறார். எலியம்மையார், வாருங்கள் வாருங்கள் அண்ணா என்று வரவேற்கிறார். குரங்கு மாமா எல்லோரும் நலமா என குசலம் விசாரிக்க, நலம்தான் அண்ணா என்று கூறியது. பிறகு எலியம்மையார் குட்டி எலியை சமாளிக்க முடியாமல் திண்டாடுவதை மாமாவிடம் கூறியது. அவ்வளவுதானே, இதற்கு தானா கவலைப்பட்டு கொண்டிருந்தாய் என்று கூறிக்கொண்டே விசில் அடிக்கிறார். குரங்கு மாமாவின் விசில் சத்தம் கேட்டதும் அன்னப்பறவை பறந்து வருகிறது. எலியம்மையார் ஆச்சரியத்துடன் பார்க்கிறார். அன்னப்பறவை மாமா, என்ன தோழா, சௌக்கியமா, ஹாப்பி டிவாலி என்று கூறி விசாரிக்கிறது. மாமாவும் ஹாப்பி டிவாலி சொல்லிவிட்டு விஷயத்தை கூற, இவ்வளவுதானே, நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று கூறுகிறது. அன்னப்பறவை இறகை விரிக்க குட்டி எலி ஆனந்தமாக குளிக்கிறது. அன்பும் பரிவும் இருந்தால் இயற்கையே நம்மை காப்பாற்றும். நன்றி.